ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் பேஸில் இருக்கிற இந்த பாத்திரத்தை நம்ம எப்படி நல்லா பளபளன்னு பளிச்சுனாக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரியான காப்பர் பேஸில் இருக்கிற பாத்திரம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த காப்பர் பேஸில் இருக்கிற பாத்திரத்தில் நம்ம சமைக்கும் போது சீக்கிரமாகவே நமக்கு நல்லா சூடு வந்துடும். சிலிண்டர் மிச்சப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். இந்த பாத்திரத்தில் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண பழசாயிரும். அதே சமயம் இதோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, அதிகமாக செலவு பண்ண போகிறதில்ல. பைசா செலவு இல்லாமல் ரொம்ப சூப்பராக இந்த காப்பர் பேஸோட பாத்திரத்தை நல்லா பளபளன்னு ஆக்க போகிறோம். அது எப்படிங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவில் நான் சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த விதமான காப்பர் பாத்திரமாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணலாம். முக்கியமாக அண்டா குண்டா பாத்திரம் முதக்காரையும் க்ளீன் பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதோட கல்லுப்பு எடுத்திருக்கேன். கல்லுப்பு வச்சு நம்ம இந்த லெமனை ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இப்படி வச்சுட்டு நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இதுக்காக நம்ம ரொம்ப காஸ்ட்லியான கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் தூளுப்பு எடுக்கிறத விட கல்லுப்பு எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1/2 லெமன் வச்சு தான் இந்த பாத்திரத்தையே ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணேன். இது நமக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகுது. எப்போதுமே லெமன் மட்டும் வீட்டில் எப்போதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். இப்போ நான் இது ஃபுல்லாக நல்லா இந்த கல்லுப்பை தொட்டு தான் இதே மாதிரி க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம எப்போதும் எப்படி பாத்திரம் கழுவோமோ அதே மாதிரி பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் வச்சு அந்த பாத்திரம் விளக்குற சோப்பு வச்சு நான் விளக்கிடுறேன். விளக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காப்பர் பேஸில் இருக்கிற இந்த பாத்திரம் எப்படி பளபளன்னு மின்னுதுங்கிறத கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.